friends, welcome to Ronnie Tailors. Product design என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ஹோல்டிங் பேப்பர் எடுத்திருக்கேன். ஒயரை வந்து 1.5 இன்ச்சு, அகலம் வந்து 1 இன்ச்சு. இந்த மாதிரி வளைவாக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக் மார்க் பண்ணுவோம் இல்லையா, வி ஷேப்பில், அந்த மாதிரிக்கு இதை கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட அடிப்பகுதி இது. ஸ்லீவோட அடிப்பகுதியிலேருந்து ஒரு 3 இன்ச்சு லைன் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனை வந்து நம்ம இதில் போடணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இந்த மாதிரி ஃபஸ்ட் லைன் பூரா மார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு செகண்ட் லைன் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில இப்படி வச்சுட்டு மார்க் பண்ணணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து இது ரெண்டுக்கும் இடையில போட்டோம் இல்லையா, இப்போ வந்து மூணாவது லைன் வந்து இதுக்கு இடையில இந்த மாதிரி ஃபுல்லுமே போட்டுக்கலாம். ஸ்லீவோட ஒயர் எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லு மார்க் பண்ணிவிட்டு எல்லோ கலர் கார்பன் ஷீட் எடுத்திருக்கேன். கார்பன் ஷீட் வந்து இந்த இடத்துல பிளைன் பகுதி வந்து அடிப்பக்கம் வச்சுட்டு நம்ம இதையும் மேல் பக்கம் வச்சுட்டு இதிலேருந்து இது வரைக்கும் ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த 3 இன்ச்சிலேருந்து இது மாதிரி ஒரு பின் போட்டுக்கோங்க, உங்களுக்கு நகராமல் இருக்கும். பின் போட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம அழுத்தம் கொடுக்குறப்போ கிளாத்தில் வந்து ட்ரேஸ் ஆயிரும். நம்ம வந்து ஃபுல்லுமே மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். சுகர் பீட் இந்த மாதிரி எடுத்துட்டு நெருக்கமாக இல்லாத மாதிரி இந்த மாதிரி சரி பண்ணிக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் கூட 2 பீட்ஸாக போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ போடாமல் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக் க்ளூ போடனாலும் போட்டுக்கோங்க, இல்லை எப்படி போடனாலும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து 4 பீட் எடுத்துருக்கோம் இல்லையா, 4 பீட் எடுத்துகிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு திரும்ப இந்த பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கோங்க. திரும்பவும் நம்ம 4 பீடு எடுத்துக்கலாம். 2 பீடுக்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து சைடு ஸ்டிச் போட வேண்டாம். நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டோம் இல்லையா, இதுக்கு வந்து கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். இது வந்து நம்ம 2 பீடாக போடுறதுனால சைடு ஸ்டிச் போடாமல் இந்த மாதிரியே போட்டுக்கலாம். திரும்ப 4 பீடு எடுத்துக்கலாம். 4 பீடாக போட்டுக்கோங்க. மெத்தடில் ஃபுல் லைனுமே போட்டுக்கலாம். திரும்ப ஒரு லைன் சுகர் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த லைனில் போட்ட மாதிரியே இங்கேயே நம்ம 3 லைன் போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த வளைவிலெல்லாம் வந்து சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் எடுத்திருக்கேன். நம்ம ஃபேப்ரிக்கில் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வளைவில் எல்லா வளைவிலையும் இந்த மாதிரி போட்டுக்கலாம் பீட்ஸு. நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா தான் அந்த வளைவெல்லாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம இந்த பீட்ஸ்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். ரவுண்ட் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ இந்த சுகர் பீட் ஒட்டிலும் நம்பர் 4 ஆண்டிக் பீட் போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் போட்டுக்கலாம். ஆண்டிக் பீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீட் வந்து பொதுவாக பீட்ஸ் வந்து வச்சு பார்த்துட்டு அப்புறமா ஃபேப்ரிக்கில் போடுங்க. இப்போ இந்த பக்கம் போட்டுக்கலாம்.
நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டோனை சுற்றிலும் நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் 8 பீடு எடுத்திருக்கேன். சுகர் பீடு எடுத்துகிட்டு நம்பர் 3 ஆன்டிக் பீடு ஒன்று எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த பீடை ஒட்டி நீடில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 6 பீடு எடுத்துக்கலாம். ஒரு ஆன்டிக் பீடு நம்பர் 3 ஆன்டிக் பீடு. இப்போ நம்ம 5 பீடு எடுத்துக்கலாம். இப்போ இங்கும் போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்ட மாதிரிக்கே அடிப்பகுதியில் எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் பூரா அந்த மாதிரி போட்டுட்டோம். போட்டுட்டு அப்புறம் செகண்ட் இந்த ரெண்டுக்கும் இடையில வர்றதில் இதில் ஒரு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஸ்டோன் போட்டுட்டு நம்ம இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். திரும்ப நம்ம பீட்ஸ் போட்டாலே அதை ஒட்டிலே நீடில் எடுத்துக்கலாம். திரும்பவும் நம்ம 6 பீட்ஸ் எடுத்துக்கலாம். திரும்ப இதை ஒட்டிலும் நீடில் எடுத்துட்டு இதில் நான் 4 பீட் எடுத்திருக்கேன். திரும்ப நம்ம 4 பீட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோனை சுற்றிலும் பீட்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வளைவாக ஸ்டோனை சுற்றிலும் வளைவாக வர்றது மாதிரிக்கு இதில் போட்ட மாதிரி நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா சைடு ஸ்டிச் மட்டும் நம்ம கண்டிப்பாக போட்டுறணும். இப்போ வந்து சுகர் பீடை ஒட்டிலும் நீடில் எடுத்துகிட்டு நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம எல்லாமே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு தான் போடுதோம். வளைவெல்லாம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு சைடு ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். சைடு ஸ்டிச் போடுறது வந்து நம்ம இதிலேருந்து ஆரம்பிக்கோம்னா இங்கே முடிக்கிற இடம் வரைக்கும் கண்டிப்பாக 2 பீட்ஸ்க்கு இடையில் ஒரு சைடு ஸ்டிச் போடணும். இப்போ நம்ம இதில் போட்ட மாதிரியே இதுலேயும் போட்டுக்கலாம் பீட்ஸு நம்பர் 4 ஆன்டிக் பீடு. அடுத்த லைன் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடு வந்து இதிலேருந்து எடுத்துட்டு நம்ம இது வரைக்கும் கண்டிப்பாக போடணும். வளைவாக போடுங்க. அப்போ உங்களுக்கு வந்து வளைவாக நம்ம ஃபேப்ரிக்கில் போடுறதே வந்து வளைவாக வரணும் அப்படிங்கிறதுனால தான். போட்டுட்டு அப்புறம் திரும்பவும் நம்ம இதிலேருந்து நீடில் எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கலாம். த்ரெட்டு வந்து நம்ம இங்கே போட்டுட்டு இங்கே எடுக்கிறப்போ ரொம்ப டைட் பண்ணாதீங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வளைவு கரெக்டாக வராது. கொஞ்சம் அதேமாதிரி ரொம்பவும் த்ரெட் இல்லாமல் கரெக்டாக பார்த்துட்டு போடுங்க. இப்படி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பீட்ஸோட அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஃபேப்ரிக்கில் போடுங்க. நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இல்லையா, அதனால தான் ஃபேப்ரிக்கில் போடாமல் வச்சு பார்த்துட்டு போடுங்க அப்படிங்கிறேன். நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம். செகண்ட் லைன் வந்து பீட்ஸ் போடாமல் இந்த மாதிரி போட்டுறணும். இப்போ தேர்ட் லைன் வந்து இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதே மெத்தடில் வரும். இந்த மாதிரியே நம்ம ஃபுல்லும் போட்டுக்கலாம். நம்ம இதில் பீட்ஸ்லாம் போட்டுட்டு இந்த 3 இன்ச்சு வந்து எம்டியாக இருக்கு இல்லையா, இதில் வந்து நம்ம சின்னதாக லைன் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த லைன்லேருந்து இது வரைக்கும் நம்ம மார்க் பண்ணணும். கரெக்டாக பீட்ஸை ஒட்டிலும் இந்த பிளாக் லைன் இருக்குது பாருங்கள், அதை வச்சுக்கலாம். லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்னதாக லைன் போட்டுக்கலாம். சின்ன பாக்ஸாக வர்ற மாதிரிக்கு
இதுவும் நம்ம இதிலேருந்து இது வரைக்கும் வர்றத மாதிரிக்கு. இந்த லைனில் வந்து நம்ம சுகர் பீட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா லைன்லையும் நம்ம வந்து பீட்ஸ் போட்டுக்கலாம். நம்ம பீட்ஸ்லாம் போட்டுட்டு அப்புறம் இதில் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டு ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டோன் வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஷ் பண்ணி விடுங்க, உங்களுக்கு கீழே விழாது. இப்போ நம்ம வந்து சைட் ஸ்டிச் ஃபுல்லுமே போட்டோம். இதிலேருந்து ஆரம்பித்து இங்கே முடிக்கணும். அதே மாதிரிக்கு நம்ம இந்த பீட் சுகர் பீட் ஆரம்பிக்கோம் இல்லையா, அது இதில் முடிக்கணும். இதுமாதிரி ஃபுல்லுமே முடிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.